திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கு வைத்த மிகப்பெரிய ஒரு ஆப்பு விஜய் அவர்கள் எடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை. கரூரில் நடைபெற்ற மோதலின் காரணமாக கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது திமுகவின் அரசியல் சூழ்ச்சிதான் என்று நீதிமன்றத்தில் அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்துள்ளார் விஜய் அவர்களது வழக்கறிஞர். ஸ்டாலின் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியுடன் விஜய் அவர்கள் கலந்து கொள்வார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. விஜய் அவர்களுக்கு ஓட்டுக்கள் சென்றால் அது திமுகவிற்கு பாதிப்பு என்று தெரிந்துதான் கரூரில் திமுகவின் ஆதரவாளர்களும் தொண்டர்களும் விஜய் அவர்களது ஒட்டுமொத்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று மோதலை ஏற்படுத்தும் விதமாக மாற்றினார்கள். தற்பொழுது யாரும் எதிர்பாராத வகையில் தற்பொழுது அதிமுகவுடனே கூட்டணி வைப்பதற்கு விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். 2011ஆம் ஆண்டு எப்படி திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்ததோ அதேபோல் 2026லும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சி இழந்த பிறகு கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை பொறுத்தளவிற்கு மக்கள் இனியும் திமுகவை நம்ப மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வேண்டாம் என்ற நிலைமையும் மக்கள் உணர்ந்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மக்களது குரல் தற்பொழுது ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. விஜய் அவர்கள் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை வைத்துவிட்டார். சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பது சரியா தவறா என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஏனென்றால் பாஜக கொள்கை எதிரி என்று கூறிவிட்டார். ஆனால் அரசியலில் இனி திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் அது இன்னமும் மக்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் என்ற காரணத்திற்காக மட்டும் விஜய் அவர்கள் இந்த கூட்டணியை ஏற்படுத்தலாமா அல்லது வெற்றியோ தோல்வியோ விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடலாமா என்பதை தொண்டர்களாகிய உங்களது கருத்து நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமைக்கு மிக முக்கியமான ஒரு பயனாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். அதிமுக கூட்டணியுடன் விஜய் அவர்கள் இணையலாமா அல்லது தனித்து போட்டியிடலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.